கடந்த 21ஆம் தேதி தர்மபுரி மாவட்டத்தில் நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சரவணன் அம்சா அப்படிங்கிற ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 16 வயதில் ஜீவிதா, 6 வயதில் நவீனா அப்படின்னு 2 பெண் குழந்தைகளும், 3 வயசில் குமரன் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. அம்சாவோட கணவரான சரவணன் கட்டிட மேஸ்திரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரவணனோட அம்மாவும் அங்கே தான் கட்டிட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கடந்த 21ஆம் தேதி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய கிணத்துல கடும் துர்நாற்றம் வீசுவதா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதியமான் கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் விரைந்து வராங்க. அங்கே கடும் துர்நாற்றம் வீசினதை ஆய்வு செய்த போலீஸ் உடனே தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. கிணற்றுக்குள்ள இறங்கி ஆராய்ச்சி செய்த தீயணைப்பு துறையினருக்கு 4 பிணங்கள் கிடைச்சிருக்கு. அந்த 4 பிணங்களும் வேற யாரும் இல்லை, ஜீவிதா, நவீனா, குமரன் அந்த 3 குழந்தைகளும் சரவணனோட மனைவியான அம்சா அவங்களோட பிணங்களும் தான். இந்த 4 பேரோட உடலை பார்த்து சரவணன் கதறி அழுது தானும் தற்கொலை செஞ்சுக்க போறதா ஓடினாரு. ஆனா அந்த பகுதியில் இருந்த மக்கள் அவரை தடுத்துட்டாங்க. அந்த 3 குழந்தைகளும் கொடூரமான முறையில உடம்புல கல்லை கட்டி கிணத்துல தள்ளி விடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதியமான் கோட்டை போலீஸ் இந்த 4 பேருடைய உடலை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதியமான் கோட்டை போலீஸ் இறந்த அம்சாவின் கணவரான சரவணன் கிட்ட விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையில சரவணன் சில அதிர்ச்சிகரமான விஷயங்களை போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தாரு. 17ஆம் தேதி காலையில் அந்த 3 வயசு குமரன் அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தை வீட்டில் விளையாடிட்டு இருந்திருக்கான். அப்போது விளையாட்டுத்தனமாக அரிசியை காதில் எடுத்து போட்டிருக்கான். இதுக்காக சரவணன் அம்சா கிட்ட கோவமாக பேசியிருக்காரு. நீ வீட்டில் தானே இருக்க, குழந்தைய உன்னால் பத்திரமா பார்த்துக்க முடியாதா, வேலைக்கு எதுவும் போகாமல் வீட்டில் இருந்ததுக்கப்புறமும் குழந்தைய இந்த மாதிரி நீ விட்டுட்டிய அப்படின்னு கோவமாக பேசிட்டு அவர் கட்டிட மேஸ்திரி வேலைக்கு போயிட்டாரு. கணவனோட கோபமான வார்த்தைகளை கேட்ட அம்சா மனமுடைஞ்சு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அம்சா சரவணனுக்கு ஃபோன் செஞ்சு, மாட்டை வீட்டில் கட்டிட்டேன், பணத்தை சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சிருக்கேன், நாங்கள் 4 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. உடனே சரவணன் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு. ஆனால் 4 பேரையும் வீட்டில் காணலை. இதனால பதறிப்போன சரவணன் அங்கும் இங்கும் தேடி இருக்காரு. அம்சா எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகிறது வழக்கமாக இருந்ததுனால அங்கே போயும் பார்த்துருக்காரு. ஆனால் அங்கேயும் காணலை. அவங்க 4 பேரையும் இவர் தேடிட்டே இருந்திருக்காரு. ஆனால் ஃபோனை ஆஃப் செஞ்சுட்டு அம்சா 3 குழந்தைகளையும் கூட்டிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னோட தகப்பனாரோட ஒரு நிலம் இருந்திருக்கு. அந்த நிலத்துல இருந்த விவசாய கிணற்றுல குழந்தைகள் மேலே கல்லை கட்டி ஒவ்வொரு குழந்தையா கிணற்றுக்குள்ளே வீசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தானும் அந்த கிணற்றுல குதிச்சு இறந்து போயிருக்காங்க. கடந்த 21ஆம் தேதி அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசினதை தொடர்ந்து தான் அந்த பகுதி மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்து அந்த 4 சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து போலீஸ் கேஸ் பதிவு பண்ணி இதை பற்றி விசாரணை நடத்திட்டே இருக்காங்க. இந்த 4 பேரோட சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. தன்னோட ஒரு கோப பேச்சால தன்னோட பிள்ளைகளையும் மனைவியும் பறி கொடுத்து சரவணன் கதறி அழுதது அந்த பகுதி மக்களை மட்டும் இல்லை, இதை கேட்கக்கூடிய நம்ம இருதயத்தை கூட உருக்குவதாக தான் இருக்குது. இந்த மாதிரி சில வார்த்தைகள்னால, கோபத்தினால, மனவேதனையினால எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கொடூரமான முடிவுகளாக இருக்கிறதுனால யாரும் இந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் மூலமாக தெரிவிக்கக்கூடிய விஷயமும் இதுதான். யாரும் இந்த மாதிரி பெரிய கொடூரமான முடிவுகளை எடுக்காதீங்க. கோபத்தில், மனவேதனையில் எடுக்கக்கூடிய அந்த முடிவு ரொம்பவும் பெரிய பெரிய காயங்களையும் பாதிப்புகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பாவம், இதில் பலியான அந்த 3 பிஞ்சு குழந்தைகளை என்னதான் தப்பு பண்ணிச்சு? அந்த கோபத்தில், அந்த வேதனையில் யோசிக்காமல் எடுத்த ஒரு முடிவுனால ஒன்றும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தைங்க உயிர் அனாவசியமாக கொடூரமாக துடிதுடிச்சு போனதுதான் மிச்சம். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம உடனே முடிவெடுக்காம நமக்கு பிடிச்சவங்க வீட்டில் 2 நாள் போய் தங்கி நம்மளோட கோபமும் வேதனையும் கொஞ்சம் தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம யோசிச்சா இந்த மாதிரி அசம்பாவிதங்களை நம்ம தடுக்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த வியூவர்ஸ்க்கு நன்றி. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு சம்பவமாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.